வணக்கம் மக்களே, ரீசனிங் குள்ள போயாச்சு. பசில்ஸ் அதாவது புதிர்கள்ல உள்ள பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா, பேர்ல இருக்கே புதிர்கள். சரிங்களா, புதிரா தான் இருக்கும். சரிங்களா, சரி, இதுதான் ஃபார்மேட்டா, இந்த ஃபார்மேட்ல பண்ணா இந்த புதிர்களுக்கெல்லாம் ஆன்சர் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சாத்தியக்கூறுகள் கம்மி தான். நம்ம கெஸ் பண்ணலாம். சரிங்களா, இப்படி பண்ண ஆன்சர் வந்துரும் அப்படிங்கறத கெஸ் பண்ணலாமே தவிர நம்ம நிறைய யோசிக்க தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் வரும். சரிங்களா, நிறைய மாடல் சம் இருக்குங்க. சரிங்களா, எப்படி நம்ம யோசிக்கிறோமோ அது பொறுத்து தான் ஆன்சர். அதாவது மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், ஸ்கொயர், கியூப். சரிங்களா, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ரேஷனை பயன்படுத்தி அதை வச்சு ஆன்சர் கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஈஸி தான். எப்போ ஈஸி? நம்ம நிறைய சால்வ் பண்ணல, நிறைய இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணதான் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓ, இப்படிலாம் கணக்குகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா, ஃபார்மேட் வைக்கலாம். சரிங்களா, சரி, இந்த ஃபார்மேட்ல செஞ்சா ஆன்சர் வருமா அப்படிங்கறத பார்க்கலாமே தவிர இந்த ஃபார்மேட்ல செஞ்சா ஆன்சர் வந்துரும் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது புதிர்களை பொறுத்தவரை. சரிங்களா, ரீசனிங்கே அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, நம்ம நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவேன். சரிங்களா, எந்த மாதிரி டிஃப்ரெண்டான கணக்குகள் இருக்கோ அந்த கணக்குகள்லாம் கண்டிப்பா நான் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு தருவேன், சால்வ் பண்ணியும் காமிப்பேன். சரிங்களா, சரி, வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா, ஒரு சின்னதா அதாவது புதிர்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுக்கு சின்னதா எனக்கு நடந்தது ஒண்ணு சொல்றேன். சரிங்களா, இதுக்கு நான் கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கேன்ல, இதே மாதிரி தான். சரிங்களா, இதே மாதிரி ஒரு கணக்கு இருந்துச்சு. சரிங்களா, அந்த கணக்கு நான் இன்னைக்கு கொண்டு வரல, மேபி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா, என்னாச்சு அப்படின்னா இதை நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதாவது மோஸ்ட்லி இந்த மாதிரி கணக்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 3வது இடத்துல உள்ள இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்கதான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 2 ஸ்டெப்ஸை பார்க்கணும். 2 ஸ்டெப்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதை பார்க்கணும், அதை செக் பண்ணி பார்க்கணும். அதை செக் பண்ணல நம்ம பண்ற மெத்தடை அந்த 2 ஸ்டெப்பும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, சரிங்களா, அந்த ரைட் போட்டிருக்கேன்ல, இந்த 2 ஸ்டெப்பும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா 3வது ஸ்டெப்பும் அதை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா, அதனாலதான் மேல 2 கொடுத்துட்டு 3வது இருக்கிறத அந்த வீடுபட்டு இருக்கிறத கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. சரிங்களா, அதுதான் வந்து இந்த மாடலே அதுதான். சரிங்களா, பசில்ஸ்ல அப்படிதான் இருக்கும். சரிங்களா, ஆனா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நான் அந்த 2 ஸ்டெப்பை சால்வ் பண்ணேன். சரிங்களாங்க, அதாவது அந்த 2 ஸ்டெப்புமே சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சரிங்களா, அப்போ 3வதுக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துரும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 3வதுக்கும் அதே மாதிரி கண்டுபிடிச்சேன். சரிங்களா, அப்போ பண்ணையில எனக்கு ஆன்சர் வந்துச்சு. ஆனா பார்த்தா அந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இல்ல. சரிங்களா, அப்போ எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்க. சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஆனா ஆப்ஷன்ல இல்ல. அப்போ அவங்க ஒரு மாதிரி யோசிச்சிருக்காங்க, நம்ம ஒரு மாதிரி யோசிச்சிருக்கோம். சரிங்களா, அப்போ நம்ம நிறைய சால்வ் பண்ணுங்க. சரிங்களா, ஆப்ஷன்ல இருந்துட்டா பிரச்சனை இல்லை, ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னா நம்ம வேற மெத்தட்ல தான் போய் ஆகணும், நம்மளுக்கு வேற சாய்ஸே கிடையாது. சரிங்களா, இப்போ நான் சொன்ன கதை புரிஞ்சுதான்னு தெரியல, ஆனா வீடியோக்குள்ள போக போக நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா, சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முத கணக்கு என்ன கேட்டிருக்காங்க, விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்கு. இதுல இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல உள்ளது விடுபட்டு இருக்கு. சரிங்களா, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க பாருங்களேன், ஒண்ணு இதை ஃபுல்லா இந்த லைனை ஃபுல்லா பார்க்கணும். சரிங்களா, இந்த லைனை ஃபுல்லா ஒண்ணு கூட்டணும், கழிக்கணும், கழிச்சும் கூட்டுவோம், கூட்டும் கழிப்போம், மல்டிப்ளை பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணணும், கியூப் பண்ணணும். சரிங்களா, கியூப் பண்ணையில இதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி. சரிங்களா, ஒரே மாதிரி சொல்றதை விட ஒரே மாதிரி ஃபார்மேட்ல ஆன்சர் வரணும். சரிங்களாங்க, ஒரு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கணும். சரிங்களா, இந்த 2 ஸ்டெப்பை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அது 2த்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். சரிங்களா, அப்படி அந்த தொடர்பு படி அது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா 3வது ஸ்டெப்புக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஆனா என்ன ஆபரேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர், கியூப். சரிங்களா, ஒண்ணு கூட்டணும், அப்படி இல்லைன்னா கழிக்கணும், பெருக்கணும், டிவைட் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும், கியூப் பண்ணணும். சரிங்களா, இப்படிப்பட்ட ஆபரேஷன்ஸை பயன்படுத்தி தான் நம்ம இந்த மாதிரி கணக்குகள், இந்த புதிர்களையே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா, சரி, என்னதெல்லாம் முதல்ல கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கிறேன். சரி, முதல்ல நான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை எழுதிக்கிறேன். சரிங்களா, 20, 13, 7, 30, 8, 22, 40, அந்த விடுபட்ட என்னதான் கண்டுபிடிக்க போறோம், 28. ஓகே தானே, இது ஓகே தானே, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னா முதல்ல சொல்லிடுறேன். சரிங்களா, இதை ஒண்ணு இந்த ரோ ஃபுல்லா பார்க்கணும். சரிங்களா, இதுதான் நம்ம ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, 20, 13, 7. சரிங்களா, அந்த 3 ஒரு ரோல இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒண்ணு ரோஸை ஃபுல்லா பார்க்கணும். சரிங்களா, அந்த ரோல இருக்கக்கூடிய நம்பரை பிளஸ் பண்ணலையோ மைனஸ் பண்ணலையோ ஏதோ ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். சரிங்களா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா 3வது ரோக்கும் அதே ஃபார்மேட்டை நம்ம போடுவோம். அதாவது சொல்றதை மட்டும் உள் வாங்கிக்கோங்க. ஒண்ணு ரோவை பார்க்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த காலம்ஸை பார்க்கணும்.
பார்க்கணும் சரிங்களா. இது மட்டும்தான் இதற்கான ஒரு ஃபார்மட்டாக இருக்கும் சரிங்களா. ஒன்னு ரோ இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தட்ல கொடுத்துட்டாலே சரிங்களா, இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டாலே மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்துட்டாலே ஒன்னு ரோவை பார்க்கணும் அப்படின்னா காலத்தை பார்க்கணும். அந்த ரோலை நம்ம ரோவை எடுத்துக்கிட்டா ரோல மல்டிப்ளிகேஷன் அடிஷன் டிவிஷன் ஏதோ பண்ணையில நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரணும். காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலம் நம்ம ஏதோ பண்ணையில அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதை அப்படி ஏதாச்சும் பண்ணையில ஏதோ ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரணும். அப்படி பண்ணையில நம்ம இந்த விடுபட்ட எண்களை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஒன்னு ரோவை பார்க்கணும் அப்படின்னா காலம் பார்க்கணும், அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே தானே, இது ஓகே தானே. இப்ப அழிச்சுக்கிட்டுமா இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரோவை பாக்குறேன் சரிங்களா, ரோஸை பாக்குறேன். நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நல்ல மனசுல வச்சுக்கோங்க. எப்படி பண்ணாலும் ஆன்சர் வரணும் சரிங்களா. நாலா பக்கமா யோசிக்கணும் இதை பொறுத்தளவுல என்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சரி, அப்போ நான் இப்போ இந்த ரோவை பாக்குறேங்க சரிங்களா. ரோவை பார்க்கல இப்ப பாருங்களேன், நம்மளா தான் இதை யோசிக்கணும் சரிங்களா. இந்த அதாவது நம்மளுக்கு இந்த ஆபரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு சரிங்களா. அப்போ நம்மளால தான் என்ன பண்ணும், இதை சால்வ் பண்ணும். இப்போ இந்த 20ஐயும் 13ஐயும் கூட்டையில எனக்கு 7 ஏதாச்சும் வருதான்னு பாருங்களேன் சரிங்களா. நம்மளாத்தான் இந்த மாதிரி தான் யோசிக்கணும் சரிங்களா. 20ஐயும் 13ஐயும் கூட்டையில எனக்கு 7 வருதா அப்படிங்கறத பாருங்க சரிங்களா. வராதே, ஏன்னா 20ஐயும் 13ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்ன ஆயிரும், 33 ஆயிரும் சரிங்களா. அப்போ வராது. ஆனா இங்க பாருங்க, இந்த 20ல இருந்து நான் 13 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு என்னங்க 7 கிடைச்சிருமா, 7 கிடைச்சிருமா, அப்படிதான் நம்ம பார்க்கணும் சரிங்களா. சரி, ஒரு ரோக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு சரிங்களா. ரெண்டாவது ரோக்கு அப்போ நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 30ல இருந்து நான் 8 கழிக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும், திரும்ப 22 கிடைச்சிருமா. அப்போ எனக்கு ஏதோ ஒரு ஆபரேஷனை பண்ணையில 2 ரோ சாட்டிஸ்ஃபை ஆகுதா. அப்போ இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா மூணாவது ரோவும் என்ன பண்ணும், இதே மாதிரி பண்ணையில நம்மளுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரிங்களா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 40ல இருந்து ஏதோ ஒன்ன கழிக்கையில எனக்கு 28 கிடைக்கணும் சரிங்களாங்க. 40ல இருந்து ஏதோ ஒன்று கழிக்கையில 28 கழிக்கணும். அப்ப 40ல இருந்து எத்தனை கழிச்சாங்க எனக்கு 28 கிடைக்கும். 40ல இருந்து 12 கழிச்சா நம்மளுக்கு 28 வந்துருமா. இதுதான் ப்ரொசீஜர் சரிங்களா. 12 ஆப்ஷன்ல இருக்கா, அப்போ 12 கழிச்சா நம்மளுக்கு 28 வந்துரும். அப்போ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணும் சரிங்களா. இந்த மாதிரி ஃபார்மேட்ல நிறைய கணக்குகள் இருக்கு சரிங்களா. இந்த ரெண்டத்தை மட்டும் தான் சால்வ் பண்ணி, இந்த ரெண்டத்தை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணி இந்த மூணாவது ஆன்சர் கிடைச்சா அப்படி சால்வ் பண்ணி பார்த்தாதான் ஆன்சர் வருமா, அப்படி கிடையாது சரிங்களா. எந்த மாதிரிலாம் நான் இருக்கும்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த இதெல்லாம் அழிச்சுக்கிறேன். இத மூணத்தையும் கூட்டுவோம் சரிங்களா. ஒரு சில கணக்குகள்ல சரிங்களா, இந்த மூணத்தையும் கூட்டுவோம் சரிங்களா. மூணத்தையும் கூட்டையில ஒரு ஆன்சர் வரும் சரிங்களா. மூணத்தையும் கூட்டல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 54 வருதுன்னு வைங்க, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், கூட்டல சரிங்களா. சரிங்களா, அப்போ இது கூட்டையில நம்மளுக்கு 54 வருதுன்னு வைங்களேன். இதை மூணத்தையும் நம்ம கூட்டுவோம் சரிங்களா. அப்படி கூட்டையில நம்மளுக்கு ஒரு 54 வருதுன்னு வைங்களேன். அப்போ எல்லா நம்பரையும் கூட்டினா நம்மளுக்கு 54 வருது. அப்போ இந்த ரோவை கூட்டினால் நம்மளுக்கு 54 வரணும். அப்போ 54 வர்றதுக்கு நம்ம இன்னும் எத்தனை நம்பரை நம்ம கூட்டணும் இங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்படின்னா ஒரு 2 நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதாவது கூட்டையிலையோ கழிக்கையிலையோ டிவைட் பண்ணலையோ மல்டிப்ளை பண்ணலையோ மூணாவது நம்பர் வர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது இன்னொரு மெத்தடா இருக்கும் சரிங்களா. இது ரெண்டத்தை எடுத்துக்கிட்டு கழிக்கையிலையோ கூட்டையிலையோ மல்டிப்ளை பண்ணலையோ டிவைட் பண்ணலையோ இந்த மூணாவது நம்பர் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரியும் கணக்குகள் இருக்கு சரிங்களா. அப்போ நம்ம தாங்க யோசிக்கணும் சரிங்களா. வேற ஒண்ணுமே இதை பண்ண முடியாது. நிறைய சால்வ் பண்ணி பாருங்க, ஆன்சர் சீக்கிரம் வரும் சரிங்களா. வேற ஒண்ணுமே ஆன்சர்லாம் வந்துடும், வராம எங்க போயிட போகுது சரிங்களா. மூளை மட்டும் கொஞ்சம் கசக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. இதுல இருக்கு பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வினா குறியீடுக்கு பதிலாக வரும் எண் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இங்க வினா குறியீடு போட்டிருக்காங்களே, அந்த இடத்துல என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். மேல கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியமான கணக்கு. இது 2016 குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி, கீழே போயிடலாம். இது 2022 குரூப் 2ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி, முதல்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன். 2 7 17 சரிங்களா. 3 11 19 சரி, 5 13 இந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. ஒன்னு ரோவை மட்டும் பாருங்க, அப்படி இல்லைன்னா காலமை மட்டும் பாருங்க சரிங்களா. இங்க ஆனா பாருங்களேன், நம்ம யோசிக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. எல்லா எண்களும் எப்படிங்க இருக்கு, பிரைம் நம்பர்ஸா இருக்கு பாருங்களேன். 2 3 5 சரிங்களா. சரி, இங்க 3 5க்கு அப்புறம் 7 7ங்கிற நம்பர் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ 7க்கு அப்புறம் 11 11க்கு அப்புறம் 13 தானே பிரைம் நம்பர், பகா எண் இல்லையா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க 17
19. அப்போ 19க்கு அடுத்து உள்ள பகா எண் நம்மளுக்கு என்னதுங்க 23. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் சரி. 23 பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம். சரிங்களா, அப்போ எல்லா கணக்குகளையும் இப்படி உட்காந்து சால்வ் பண்ணணுமா அப்படி கிடையாது. சரிங்களா, பார்த்தோன்னே இது ஒரு ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கறது தெரியணும். இல்ல இதெல்லாம் பகா எண்களாக இல்ல அப்படின்னா ஒன்னு ரோவா எடுத்து சால்வ் பண்ணணும், அப்படின்னா காலமா எடுத்து சால்வ் பண்ணணும், பிளஸ் மல்டிபிளிகேஷன் எல்லாத்தையும் போட்டு பூந்து விளையாடணும். சரிங்களா, இதுலதான் இதுல கணக்கு இவ்வளவுதான். வேற ஒன்று ஈஸியா தான் கேட்பாங்க, நீ நினைக்கிற அளவுக்கு கஷ்டமா இருக்காது. சரிங்களா, நான் சொல்றதை நினைச்சுலாம் வந்து பயப்பட வேண்டாம். ஐயோ இப்படி மல்டிப்ளை பண்ணுமோ பிளஸ் பண்ணுமோ அப்பெல்லாம் பயப்பட வேண்டாம், ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா, மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு அழகா யோசிங்க, ஈஸியா ஆன்சர் வந்துடும். சரிங்களா, லைட்டா ஒண்ணு பண்ணிட்டு ஆன்சர் வரலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடக்கூடாது. வெக்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா ஒன்னுத்துக்குமே ஆன்சர் வராது. சரிங்களா, சரி இருந்துட்டு போட்டும். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்னு கேட்டிருக்காங்க. எங்க மிஸ் ஆயிருக்கு, இந்த குறியீட்டு போட்டிருக்க இடத்துல தான் மிஸ் ஆயிருக்கு, அந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களாங்க, நம்ம தான் இந்த பாக்ஸ் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த புதிர்கள் வந்துட்டுனா நம்ம என்ன பண்ணணும், அந்த பிளஸ் மைனஸ் அடிஷன் டிவிஷன் ஸ்கொயர் கியூப் இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். சரிங்களா, சரி இங்க பாருங்களேன், 7ஐயும் 4ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 33 வருமா, மேல இருக்கக்கூடிய இந்த நம்பர் வருமா, வராது. கழிச்சா வருமா 7 4ஐயும், வராது. சரிங்களா, சரி 7ஐயும் 7 அதாவது 7 டிவைடட் பை 4. சரிங்களா, 7 4ஆல வகுத்தோம்னா வருமாங்க, கிடையாது. அப்போ டிவிஷனுங்க என்ன ஆயிருச்சு, ஃபெயில் ஆயிருச்சு. சரிங்களா, சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ மல்டிப்ளை பண்ணா என்னங்க ஆகும், 7 4 28, 33 வரலையே. சரிங்களா, அப்போ என்ன பிளஸ் பண்ணி பார்த்தாச்சு, மைனஸ் பண்ணி பார்த்தாச்சு, ஆட் அதாவது மல்டிப்ளை பண்ணி பார்த்தாச்சு, டிவைட் பண்ணி பார்த்தாச்சு, நம்மளுக்கு எதுவுமே கை கொடுக்கல. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்களேன், 7 ஸ்கொயர் பண்ணி பாருங்களேன், என்னங்க ஆகுது, 7 ஸ்கொயர் என்னது 49, 7 ஸ்கொயர் 49 தானே. சரி இருந்துட்டு போட்டோம். சரி அப்ப இந்த 4ஐயும் ஸ்கொயர் பண்ணி பாருங்க, 4 ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும், 16ன்னு கிடைக்குமா. சரி இப்போ இந்த 49ஐயும் 16ஐயும் கூட்டி பாருங்க. சரிங்களா, 49ஐயும் 16ஐயும் கூட்டினா 33 விட அதிகமாயிராதா இல்லையா. அப்ப இந்த மாதிரி தாங்க நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பா யோசிக்கணும். அப்போ 49ல இருந்து 16 நம்ம கழிச்சோம் அப்படின்னா 33 வரும். பாருங்க, 49 மைனஸ் 16 33. சரிங்களா, சரி அப்போ ஒன்னுத்துக்கு மட்டும் ஆன்சர் சரியா வந்துச்சுன்னா அதை மட்டும் அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறது அப்படின்னு நினைச்சிட்டு டைரக்டா இதுல போய் பண்ணி பார்த்துடக்கூடாது. சரிங்களா, ரெண்டாவது உள்ளதுக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் கடைசி ஸ்டெப்புக்கு போனா ஆன்சரை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். சரிங்களா, சரி அப்ப 8 இருக்கா, அப்ப என்ன பண்ணணும், 8 ஸ்கொயர். சரிங்களா, 8 ஸ்கொயர் என்னது எனக்கு 64. சரி 5 இருக்கு, 5 ஸ்கொயர் எனக்கு என்னது 25. அப்போ 64ல இருந்து 25 கழிச்சோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு 39ன்னு கிடைச்சிடாதா. அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இந்த மாதிரிதான் நம்மளா ஃபார்மட்டை உருவாக்கணும். சரிங்களா, அதாவது இந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில் இதனால நம்மளுக்கு நிறைய டெவலப் ஆகும். சரிங்களாங்க, அதனாலதான் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ 11 8. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், 11 ஸ்கொயர் பண்ணணும். 11 ஸ்கொயர் பண்ணா 121. சரி அப்போ 8 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா எனக்கு 64ன்னு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுனா இங்கெல்லாம் நான் என்ன பண்ணேன், ஸ்கொயர் பண்ணிட்டு மைனஸ் பண்ணேன் இல்லையா. அப்போ இங்கேயும் 121ல இருந்து 64 கழிக்கணும். அப்போ 121ல இருந்து 64 கழிச்சு அப்படின்னா கடைசி எனக்கு 57ன்னு கிடைக்கும். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் சரி. அப்போ இந்த விடுபட்ட இடத்துல என்ன வரும், 57ன்னு வரும். சரிங்களா, இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 2017ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க, சரி அடுத்த क्वेश्चन போயிடலாமா. இந்த மாதிரி கணக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள், அடிக்கடி இந்த மாதிரி தான் கேட்பாங்க, மோஸ்டா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றின் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. இந்த விடுபட்ட எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களாங்க, இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. சரிங்களா, முதல்ல நான் இதை வரைஞ்சுக்கிட்டுமா, வரைஞ்சுக்கிறேன், அப்பதான் வந்து ஈஸியா சொல்லி தர்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி இருக்குதா, நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நான் சொல்ற மாதிரியே எடுத்துக்கோங்க. சரிங்களாங்க, இப்படி பிரிச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி வந்துருச்சுனாலே இப்படி பிரிச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ இங்க பாருங்களேன், உள்ளுக்குள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். வேற கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 7 இருக்கு. சரிங்களா, சரி இந்த பக்கம் இங்க 15, இங்க 11, இந்த இடத்துல உள்ள நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க 7. சரிங்களா, இந்த நான் ப்ளூ கலர்ல ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லைங்க, இந்த ப்ளூ கலருக்கு உள்ள கோடு போட்டிருக்கு இந்த இடத்துக்கு ரைட் சைடுல உள்ளத பாருங்க. சரிங்களா, என்னதெல்லாம் இருக்கு அந்த பாகத்துல. சரிங்களா, அறைய பிரிச்சிருக்கேன். சரிங்களா, அந்த பாகத்தினுடைய ப்ளூ கலர் கோடு போட்டிருக்கிறது அந்த பாக்ஸையே பிரிக்கிறதா நினைச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ வலது பக்கம் எப்படி இருக்கு, 15 11, அந்த விடுபட்ட எண் 7. சரிங்களா, அத ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸா பாருங்க. இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய 3 2 5 7 ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸா பாருங்க. சரிங்களா, அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் இடது பக்கம் வரலாம்.
சரிங்களா? ஆனா இந்த 15 இருக்கு இல்லையா, அந்த நம்பர் இந்த வலது பக்கம் உள்ளதுலயே 2 டைம்ஸ் வரக்கூடாதுங்க. புரியுதா நான் சொல்றது? ஒரு பகுதியில இருக்கக்கூடிய நம்பர் இன்னொரு பகுதிக்கு வரலாம். ஆனா அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த நம்பர் அந்த பகுதிக்குள்ளேயே ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த 7 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பகுதிக்குள்ளேயே இந்த ரைட் சைடு அந்த ப்ளூ கலர் கோடுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ளேயே ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்றேன். சரிங்களா? ஆனா லெஃப்ட் சைடு வந்துக்கலாம். சரிங்களாங்க? இந்த மாதிரி ஒரு ரூல். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கிராஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியும். கிராஸ் மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்க பாருங்களேன், இந்த 3க்கு ஆப்போசிட்ல உள்ளது என்னது 7 இல்லையா? இந்த 3க்கு ஆப்போசிட்ல உள்ளது 7. இந்த 15க்கு ஆப்போசிட்ல உள்ளது இந்த 7. ஒத்துக்கிறீங்களா? இது ஒத்துக்கிறீங்களா? இதுக்கு ஆப்போசிட்ல உள்ளது இந்த 7, இதுக்கு ஆப்போசிட்ல உள்ளது இந்த 15. சரிங்களா? இந்த 11க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது இந்த 5. இது ஒத்துக்கிறீங்களா? சரி, இந்த 2க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது இந்த விடுபட்ட எண். இது ஓகே தானே? புரியுது இல்ல? இந்த 3க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 7, 15க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 7, 2க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த கொஸ்டின் மார்க்ல இருக்கக்கூடிய நம்பர், இந்த 11க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த 5. சரிங்களா? அப்போ எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறது புரியுதா? இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கிறது புரியுதா? சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 விதமாக சால்வ் பண்ணலாம். சரிங்களாங்க? என்ன பண்ணலாம்? ஒண்ணு இந்த ஆப்போசிட்ல இருக்கிறதே நான் சொல்லி கொடுத்தல, இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறதையே பார்த்து சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இடத்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒன்னு கூட்டிக்கிட்டே போகணும், ஒன்னு கழிச்சுக்கிட்டே போகணும், ஒன்னு ஆட் பண்ணிக்கிட்டே போகணும், ஒன்னு சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்படி பண்ணையில நம்மளுக்கு கடைசி இந்த விடுபட்ட எண் கிடைச்சிடும். சரிங்களா? இடத்த தப்பா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இதுக்கு விடுபட்ட எண்ணுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த 7 எடுத்துக்கோங்க. இங்க இருந்து கூட்டிக்கிட்டே போகணும், அப்படின்னா கழிச்சுக்கிட்டே போகணும், அப்படின்னா டிவைட் பண்ணிட்டே போகணும், சப்ராக்ட் பண்ணிட்டே போகணும், மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வருமா? இதுக்கு அப்புறம் உள்ள நம்பர் நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிடும். சரிங்களாங்க? அப்போ இந்த மாதிரி 2 மெத்தட்ஸ் இருக்கு. சரிங்களா? 2 மெத்தட்ல நம்ம அந்த நேரத்துல நம்ம உட்காந்து யோசிக்கணும். சரிங்களா? யோசிச்சு நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துருங்க. ஆனா இந்த 2 மெத்தட் இருக்கு அப்படிங்கிறதே நான் சொல்லிக்கிறேன். சரிங்களாங்க? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப பாருங்களேன், இருந்துட்டு போடும். இந்த 2க்கு ஆப்போசிட்ல தான் 7 இருக்கு. சரிங்களா? அதை நான் சொல்லிக்கிறேன். கலர் நல்ல கலரா இல்லையே, பிளாக் எடுத்துக்கும். இந்த 2க்கு ஆப்போசிட்ல உள்ள 7 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே தானே இது? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த 3க்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த 5 பாக்குறேன். சரிங்களா? எந்த மாதிரி ஃபார்மேட்ல இது தொடர்ந்து இருக்கு அப்படிங்கறத பார்த்தாதான் நம்ம 2க்கு ஆப்போசிட்ல உள்ள அந்த விடுபட்ட எண்ணை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சரி, அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா 3க்கு ஆப்போசிட்ல 7 இருக்கு இல்லையா? அப்போ 3 நான் 2ஆல பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு 6. சரிங்களா? 6 கூட நான் 1 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு 7 கிடைச்சிருமா? சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நான் ஃபார்ம் பண்றேன்னா அப்போ இது எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களாங்க? இந்த 5 இருக்கு. சரிங்களா? இந்த 5 கூட நான் 2 பெருக்கிறேன். சரிங்களா? 5 கூட 2 பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும்? 10. சரிங்களா? 10 கூட 1 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். இதுக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த 11 கிடைச்சிருச்சா? சரி, இருந்துட்டு போட்டோம். இந்த 15க்கு ஆப்போசிட்ல 7 இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த 7 எடுத்துக்கிறேன். 7 2 14. சரிங்களா? 14 கூட 1 கூட்டினேன் அப்படின்னா 15. அப்போ எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? அப்போ இந்த 2க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையாங்க? அப்போ நான் என்ன பண்ணணும்? 2 கூட 2 பெருக்கணும். 2 பெருக்குனா 4. அந்த 4 கூட நான் 1 கூட்டினேன் அப்படின்னா 5. அப்போ இந்த விடுபட்ட இடத்துல என்ன ஆன்சர் வரும்? 5ங்கிறது வரும். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. சரிங்களா? அப்போ எப்போ மட்டும்தான் நம்மளால கிராஸ் மெல்ட், அதாவது இந்த கிராஸ் பண்ணி இந்த பண்ற மெத்தட் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஒரு பகுதியில உள்ள நம்பர் அந்த பகுதிக்குள்ளேயே ரிப்பீட் ஆகல அப்படின்னா தான் இந்த கிராஸ்ல பார்க்கக்கூடிய இந்த மெத்தடை நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு பகுதியில இருக்க நம்பர் அந்த பகுதியிலே வரக்கூடியது, ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பகுதியில வந்துக்கலாம். அப்படி இருந்தா மட்டும்தான் இப்படி நம்ம கிராஸா பார்க்க முடியும். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? ஃபுல்லா ஒன்று கூட்டணும், பெருக்கணும், கழிக்கணும், மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். அந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களாங்க? சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரே இடத்துல ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மெத்தடை பண்றது யூஸே இல்லாம போயிடும். சரிங்களா? ஆன்சர் வராது. சரிங்களா? அது மட்டும் ஞாபகம். இது ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கணக்கை பாருங்களேன். என்னங்க ஆயிருக்கு? இது கிளியரா தானே தெரியுது. நான் இதை பிரிக்கிறேன் பாருங்க. இது நான் டைரக்டா பிரிக்கிறேன். இங்க என்னங்க ஆயிருக்கு? இந்த 4 அப்படிங்கிற அந்த நம்பர், சரிங்களா, அந்த ஒரு பகுதியில இருக்கக்கூடிய அந்த நம்பர் என்ன ஆயிருக்கு? ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா? 4 2 முறை வந்திருக்கு. சரிங்களா? இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த கிராஸ்ல யூஸ் பண்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் மேலதானே சொன்னேன். அப்போ என்னதான் பண்ணணும்?
இதை ஃபுல்லத்தையும் சரிங்களா, இதை ஃபுல்லத்தையும் நம்ம கூட்டிக்கிட்டே வரணும் சரிங்களா, கூட்டிக்கிட்டே வரணும், கழிச்சுக்கிட்டே வரணும், பெருக்கிட்டே வரணும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டே வரையில நம்மளுக்கு ஆன்சர் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா. இந்த இடத்துல என்னால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது, கிராஸ் அதாவது இந்த ப்ராடக்ட் மெத்தடை யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. ஆப்போசிட் மெத்தட் பார்த்து சால்வ் பண்ண முடியாது. அப்போ இங்க பாருங்களேன், 4 × 1 எனக்கு என்னதுங்க 4 சரிங்களா. 4 × 1 4 சரிங்களா. 4 2 8 சரிதானா. 8 3 24 சரிதானா. 23 × 4 96 சரிதானா. சரி 96 × 5 480 சரிதானா. அப்போ இங்க பாருங்க என்ன பண்ணிருக்கோம், 1ஆல பெருக்கி இருக்கோம், அதுக்கு அடுத்து 2ஆல பெருக்கி இருக்கோம், 3ஆல பெருக்கி இருக்கோம், வந்த ஆன்சரை 4ஆல பெருக்கி இருக்கோம், வந்த ஆன்சரை 5ஆல பெருக்கி இருக்கோம் சரிங்களா. அப்ப இதுல இருந்து நீங்க சொல்லிடலாமா, இதுக்கு அடுத்துள்ளதை நான் என்ன பண்ணணும், 6ஆல பெருக்கணும். அந்த 450 நான் 6ஆல பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், இதுல இருக்கக்கூடிய ஆன்சர் கிடைச்சிருமா. இப்போ 450 நான் 6ஆல பெருக்கினேன் அப்படின்னா 2880 சரிங்களா. இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த 2880 7ஆல பெருக்கி பாருங்களேன், 20160 வரும் சரிங்களா. உங்கள் டைமை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ப்ளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அதெல்லாம் பண்ணி காமிக்கல, அதாவது மைனஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி காமிக்கல சரிங்களா. அப்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் இது தொடருங்க சரிங்களா. அப்போ இதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஒரு சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர இந்த ஃபார்மேட்டில் தான் இதை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது ரொம்ப முக்கியமான கணக்கு, சாரி சொல்ல மறந்துட்டேன். இப்போ 2018 2019 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.